வணக்கம் நண்பா. பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 7ல் ரூசோ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த போர்ட்ரேட்டில் நீங்கள் பார்க்குறது ஜீன் ஜாக்வஸ் ரூசோ. இவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி கிளாஸில் படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவருடைய பர்த் அண்ட் டெத் டேட் என்னன்னு நோட் பண்ணலாம். பர்த் டேட் 28th June 1712 and he was born in Geneva, Switzerland. And death date 2nd July 1778 in France. His father's name is Isaac Rousseau. Jean-Jacques Rousseau is a philosopher, great writer, political theorist or political philosopher. His first philosophy work is a discourse on the science and arts. ஓகே, அவருடைய முதல் philosophy ஒர்க் என்னது? A discourse on the sciences and arts. The idea of education is visible in his famous novel called as Emily. அப்போ இவருடைய எஜுகேஷன் குறித்த சிந்தனைகளெல்லாம் ஒரு நாவலில் தான் இவர் எழுதியிருக்காரு. அந்த நாவலுடைய பெயர் எமிலி. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அந்த ரூசோ தன்னுடைய எஜுகேஷன் பற்றின கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தெரிவித்த நாவல் இது எமிலி. ஹிஸ் ஃபிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் வேர் நேச்சுரல் ஸ்டேட். ஓகே, ஸோ இவர் நேச்சுரலிசமை விரும்பின ஒரு நபராக இருந்திருக்காரு. ஸோ ஹிஸ் ஃபிலாசபிக்கல் கான்செப்ட் எல்லாமே மோஸ்ட்லி நேச்சரை சுற்றியே வந்துட்டு இருந்திருக்கு. நேச்சுரல் மேன் அண்ட் நேச்சுரல் சிவிலைசேஷன். ஹீ செட் மேன் வுட் லிவ் ஹாப்பியர் இஃப் ஹீ இஸ் இன் ப்ரிமிட்டிவ் ஏஜ். ஸோ மேன் ப்ரிமிட்டிவ் ஏஜ்லேயே இருந்திருக்கலாம். இந்த டெக்னாலஜிஸில் நம்ம முன்னேறி போகாமல் ப்ரிமிட்டிவ் ஏஜ்லேயே நம்ம இருந்திருந்தோன்னா நம்ம இயற்கையோடி நேச்சரோடையே ஒன்றி வாழ்ந்திருப்போம். ஸோ நாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம் அப்படின்னு ரூசோ சொல்லியிருக்காங்க. லெட் த சைல்டு அலோன் அண்ட் லெட் இட் பி ஃப்ரீ ஃப்ரம் சிவிலைசேஷன் அண்ட் லெட் தம் ஃபாலோ தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இவர் எஜுகேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில்ட்ரனை எப்படி விட்டுறணும்? தனியாக விட்டுறணும். ஓகேவா, சில்ட்ரனை நம்ம தனியாக விட்டுறணும். தே ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் சிவிலைசேஷன். இப்போது மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற இந்த சிவிலைசேஷனில் நம்ம சில்ட்ரனை இதை செய் அதை செய் அப்படின்னு நம்ம கம்பல் பண்ணாமல் அவங்க போக்கில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுறணும். ஸோ ஹீ இஸ் ஃபாலோவிங் நேச்சுரலிசம். ஓகே, ஸோ இவருடைய எஜுகேஷ்னல் தியரி, எஜுகேஷ்னல் ஃபிலாசபி நேச்சுரலிசம். He also said God provides everything good but man degenerates everything. ஸோ கடவுள் எல்லாத்தையுமே நமக்கு நல்லபடியாக கொடுக்குறாங்க, ஆனால் ஹியூமன்ஸ் தான் எல்லாத்தையுமே அழிச்சிடுறோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் மீனிங் ஆஃப் நேச்சர் ஆஸ் பர் ரூசோ பொறுத்த வரைக்கும் இயற்கைனா என்ன அப்படின்னா, சைல்டு ஷுட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் சொசைட்டி. நம்ம சில்ட்ரனுக்கு சொசைட்டியில் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடாமல் அந்த சைல்டை சொசைட்டிலேருந்து அப்படியே என்ன பண்ணிடணும்? ஐசோலேட் பண்ணிடணும். ஐசோலேட் பண்ணி நேச்சரோட அவங்கள வாழ பழக வைக்கணும். He said innate capabilities are better than the social gained experience. ஸோ ஒரு சைல்டை நீங்கள் சொசைட்டியில் பழக விட்டு அந்த சொசைட்டி மூலமாக அவனுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் சோஷியல் கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட அந்த சைல்டு பிறக்கும்போதே அந்த சைல்டுக்கு சில இன்னேட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்ல, நேச்சுரலாகவே அந்த சைல்டுக்கு சில கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்ல, அது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொசைட்டி டீச் பண்ணக்கூடிய விஷயங்களை விட அந்த சைல்டுக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. He said that the child should be in contact with the natural environment such as rivers, trees, hills, woods, birds and animals etc. so that a child can be a natural being. So child ஒரு social animalaக நம்ம வளர்க்காமல் நம்ம சைல்டை அந்த நேச்சரோடைய பழக விடணும். ஸோ நேச்சரில் நிறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, எல்லாத்தையுமே அந்த சைல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். ஸோ அதனால் கெயின் பண்ணக்கூடிய விஷயங்களால் அந்த சைல்டு என்னவா மாறுது? ஒரு நேச்சுரல் பீயிங்காக மாறுது. ஓகே, ஸோ எய்ம்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பை ரூசோ.
first point is his educational philosophy is child centered, is based on child centered. அதாவது ஒரு சப்ஜெக்ட் சென்டர்டாகவோ இல்லை ஒரு டீச்சர் சென்டர்டாகவோ ஒரு கரிக்குலம் சென்டர்டாகவோ நம்மளுடைய எஜுகேஷன் இருக்கக்கூடாது. நம்ம எஜுகேஷன் யார் சென்டர்டாக இருக்கணும்? சில்ட்ரன் சென்டர்டாக இருக்கணும். ஸோ சைல்டுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த எஜுகேஷன் இருக்கணும். ஸோ he said about the child centered education. So we are calling him as the father of child centered education. Okay, so ரூசோவை தான் நம்ம child centered education உடைய தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. In his novel Emily, he wrote about child's depravity theory. இப்போது இவருடைய நாவல், நம்ம ஃபேமஸ் நாவல் ஒன்று சொன்னோம்ல, எமிலி, எஜுகேஷ்னல் சிந்தனைகளெல்லாம் கொடுத்த நாவல். அந்த நாவலில் இவர் ஒரு குறிப்பிட்ட தியரியை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. அந்த தியரி பேர் என்ன? சைல்ட்ஸ் டிப்ராவிட்டி தியரி. அந்த தியரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சில்ட்ரன் ஆர் லேசி, undisciplined, and we have to make them disciplined through verbal, physical and mental instruction. ஸோ அந்த தியரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்ட்ரன் எல்லாமே கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு ஆர்டர் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த சில்ட்ரனை நம்ம எப்படி டிசிப்ளின்டாக மாற்ற முடியும் அப்படின்னா, பை வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம வாய் வழியாக அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு பிள்ளைங்க ஒபே பண்ணி நடக்கும்போது சில்ட்ரன் வந்து டிசிப்ளினாக மாறுவாங்கன்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஃபிசிக்கல், நம்ம அவங்களுக்கு பாடியிலே கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸசைசஸ் எல்லாமே சைல்டை வந்து மெருகேற்றுது. மூணாவது மென்டல் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க மைண்டை எதை பற்றி சிந்திக்கணும், எதை பற்றி சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நாம் வந்து சைல்டோடைய மைண்டை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக சைல்டு வந்து டிசிப்ளின்டாக மாறுவாங்க அப்படின்னு இந்த சைல்டு டிப்ராவிட்டி தியரியில் கொடுத்துருக்கு. ஆனால் இவர் இந்த எமிலி நாவலில் இந்த தியரியை மென்ஷன் பண்ணி இந்த தியரியை இவர் அப்போஸ் பண்ணுறாரு. இப்படி நீங்கள் சைல்டை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலமாக எதுவும் மாற போகிறது இல்லை, பட் சைல்டை நம்ம அவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படி ஃபாலோ பண்ணி போக விடணும். ஸோ அவங்க வந்து நேச்சரோடு ஒன்றி வாழும்போது தான் அவங்க ஒரு உண்மையான நேச்சர் பீயிங்காக மாறுவாங்க. எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சைல்ட்ஸ் டிப்ராவிட்டி தியரியை மென்ஷன் பண்ணி அதை அப்போஸ் பண்ணியிருக்காரு இந்த எமிலி நாவலில். ஓகே, ஸோ சில்ட்ரன் லெட் தம் ஃபாலோ தேர் நேச்சுரல் இன்னேட் இன்ஸ்டிங்ஸ். அவங்களுக்கு மனசளவில் என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம நேச்சுரல் இன்னேட் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்ணங்களை அவங்க ஃபாலோ பண்ணி போகட்டும். தே கேன் மாடிஃபை தேர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஸ் பர் த ஸ்டிமுலஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் நேச்சர். ஸோ குழந்தைங்களால் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை அவங்களாலேயே மாடிஃபை பண்ணிக்க முடியும், அவங்க லைஃபுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் யாரும் வந்து அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம், டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ யாருமே அவங்கள வந்து நீங்கள் இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. Children should be free from institution or schools. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லேருந்து சில்ட்ரன் வந்து ஐசோலேட் ஆகி இருக்கணும். எஜுகேஷன் ஷுட் மேக் அன் இண்டிவிஜுவல் டு பி ஹார்மோனியஸ், என்ஜாயபிள், யூஸ்ஃபுல் அண்ட் பேலன்ஸ்டு. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்சனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கணும். அந்த எஜுகேஷனை அந்த குழந்தை வந்து என்ஜாய் பண்ணி படிக்கணும். அண்ட் அந்த எஜுகேஷன் கற்றுக்கிறது அவங்களுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பேலன்ஸ்டான லைஃப்பை வாழுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் இந்த ரோஸோடைய கருத்து. சென்சஸ் ஷுட் பி கைட், தேர் ஷுட் பி நோ எனி புக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இங்கே சென்ஸ் ஆர்கன்ஸை தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸை தான் வந்து பயன்படுத்தணும் கல்விக்கு. அது தவிர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு புக்ஸையோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையோ நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இவருக்கு ஸ்கூல் பிடிக்கல, இன்ஸ்டியூஷன் பிடிக்கல, புக்ஸ் பிடிக்கல, எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே பிடிக்கல. சைல்டு வந்து நேச்சரை ஃபாலோ பண்ணி போகணும், சொசைட்டிலேருந்து அப்படியே ஐசோலேட் ஆகி இருக்கணும் அப்படின்னு இவர் விரும்புகிறாரு. ஸோ child should be taught through experience or emphasized on concrete thinking, not only by verbal lessons. ஸோ சைல்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸஸாக நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க லைஃப்பில் கொடுக்கும்போது அவங்க தானாக கற்றுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வெர்பல் லெசன்ஸ், சும்மா நம்ம அப்ஸ்ட்ராக்டாக வந்து எல்லாமே டீச் பண்ணாமல் அவங்களுக்கு நம்ம கான்க்ரீட்டான டீச்சிங்ஸே நம்ம எல்லாமே கொடுக்கணும். ப்ளேவே மெத்தட் டு பி அக்செப்டட். ஸோ ஒரு சைல்டு வந்து எப்போ ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க விளையாட்டோட சேர்த்து கல்வியை நம்ம கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ப்ளேவே மெத்தட் இஸ் வெரி மச் accepted by him. Teaching and teachers as per Rousseau.
டீச்சர்ஸ் ஷுட் பி த கைட் நாட் த இன்ஸ்ட்ரக்டர். குழந்தைங்களுக்கான ஒரு கைடாக டீச்சர் விளங்கணுமே தவிர ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு மாஸ்டர் மாதிரி நம்ம அந்த குழந்தைங்கள போட்டு நெரிக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு நம்ம வந்து வழி காட்டணுமே தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு நம்ம ரூல்ஸ் போடக்கூடாது. ஷுட் மோட்டிவேட் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன். சில்ட்ரனுக்கு நேச்சுரலாகவே சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, லைக் டான்ஸிங் ஆர் மியூசிக் ஆர் ஆர்ட், வாட் எவர் இட் இஸ். அதில் வந்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணணும். ஷுட் ரெகக்னைஸ் தேர் நேச்சுரல் பொட்டென்ஷியல் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். சில்ட்ரனுடைய நேச்சுரலாக அவங்களுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, அதை நாம் ரெகக்னைஸ் பண்ணி அதை வெளிக்கொண்டு வரணும். ஷுட் ரெகக்னைஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்சஸ் இருக்கும்ல, ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், அதை நம்ம வெளிக்கொண்டு வரணும். டீச்சிங் ஷுட் பி டன் ஆஸ் பர் த ஜெண்டர் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ இங்கே தான் இவர் ஒரு தப்பு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, டீச்சிங்கை நம்ம ஜெண்டர் வைஸ் பண்ணணும். பாய்ஸுக்கு வந்து வேர்ல்டு வைடு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ வேர்ல்டு வைடாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த நிறைய நாலேஜ் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய ஜெனரல் நாலேஜான விஷயங்களெல்லாம் நம்ம பாய்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே சமயம் கேர்ள்ஸுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, மதர்ஹுட் அண்ட் ஒய்ஃப்ஹுட். ஓகே, ஸோ அந்த கேர்ள்ஸ் ஆர் மென்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது கேர்ளோடைய வேலை. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம மதர்ஹுட் பற்றியும் ஒய்ஃப்ஹுட் பற்றியும் நம்ம வந்து டீச் பண்ணணும். அதாவது ஒரு ஒழுக்கமான ஒரு ஒய்ஃபாக எப்படி இருக்கிறது, ஒரு நல்ல தாயாக எப்படி இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு அதிக அளவில் டீச் பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் டீச்சிங் ஷுட் பி டன் ஆஸ் பர் த ஏஜ் ஆஃப் த சைல்டு. ஸோ எல்லா விஷயங்களையுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது மாதிரி இவர் ஒரு சார்ட் போட்டிருக்காரு. ஓகேவா, அந்த சார்ட் படி நம்ம ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி கல்வியை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து 4 வகையாக நம்ம வந்து 4 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபான்சி ஸ்டேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபான்சி ஸ்டேஜ். இன்ஃபான்சி அப்படிங்கிறது குழந்தை பருவம். அதை வந்து birth to 5 years. Learns from environment, sensors, action, and it is responsible for the physical development as well as the development of sense organs. ஸோ இந்த வயசில் இந்த ஸ்டேஜில் வந்து சில்ட்ரன் அவங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை தான் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த உணர் உறுப்புகள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை தான் அவங்க கற்றுக்க முடியும். ஸோ இந்த வயசில் அவங்களுக்கு நாம் சில படங்களை காண்பிச்சு அதோடைய பெயரை வந்து சொல்லலாம். இல்லைன்னா வந்து பொருட்களை டச் பண்ண வச்சு அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ரஃப் ஆர் ஸ்மூத், சாஃப்ட் ஆர் ஹார்ட் அப்படி படிக்க வைக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு காது வழியாக கேட்குற மாதிரி பாடல்கள், ரைம்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி இன்ஃபான்சி ஸ்டேஜில் அவங்க சென்ஸ் ஆர்கன்ஸை தூண்டுற விதமாக எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. 2வது ஸ்டேஜ் வந்து சைல்ட்ஹுட் ஸ்டேஜ். சைல்ட்ஹுட் ஸ்டேஜ் வந்து எப்போ இருக்குது, 5 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும். இந்த டைமில் இவங்க எதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பெயின்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் அண்ட் தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு பெயின் அண்ட் என்ஜாய்மெண்ட்டையும் சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வேர்ல்டை வந்து அதிக அளவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நம்ம அவங்களுக்கு அலோவ் பண்ணணும். பாய்ஹுட் ஸ்டேஜ் 12 to 15 இயர்ஸ். ஸோ இங்கே வந்து பாய்ஹுட் ஸ்டேஜு 12 to 15 இயர்ஸ் இந்த வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸை டீச் பண்ணணும். லைக் நேச்சுரல் சயின்ஸ், ஜியோகிரஃபி, மேனுவல் ட்ரேட்ஸ், கார்பென்ட்ரி, இந்த மாதிரி வொகேஷ்னல் கோர்சஸ் ஆஸ் வெல் அஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம இவங்களுக்கு இந்த வயசில் டீச் பண்ணணும். அப்புறமா 4வது இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து மேன்ஹுட் ஆர் அடலசன்ஸ். இந்த மேன்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் ஸ்டேஜில் நம்ம வந்து எந்த வயசு பிள்ளைங்களை வந்து வைக்கிறோம் அப்படின்னா 15 to 20 இயர்ஸ். இந்த ஏஜில் தான் நம்ம அவங்களுக்கு மாராலிட்டி, பாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ், சோசியலைசேஷன், லேர்னிங் த்ரூ டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே சமயம் நம்ம அவங்கள சொசைட்டி விசிட்க்கு எடுத்துகிட்டு போகணும், லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரிசன்ஸ், ஆர்ஃபனேஜஸ். ஸோ இதிலேருந்து அவங்க எந்த கற்றுப்பாங்க அப்படின்னா, தே ஆர் சீயிங் த ஈவில்ஸ் அண்ட் மிசரிஸ் ஆஃப் லைஃப். ஸோ லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள், அந்த பெயின், அந்த சாரோஸ், இது எல்லாமே இந்த ஆர்ஃபனேஜஸ், ப்ரிசன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது இந்த குழந்தைங்க படிப்பாங்க. ஸோ இப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டேஜ் வைஸாக நம்ம சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், லைஃபுக்கு பயன்படுற விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு 4 விதமான ஸ்டேஜஸாக ரூஸோ பிரிச்சிருந்தார். அடுத்தது கரிக்குலம். இவர் கரிக்குலம் எப்படி இருக்கணும்னு நினச்சார், நம்ம ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இவருடைய கரிக்குலம் வந்து
It should be a playway method. It should depend on the real experiences in the day-to-day life. It should enhance curiosity. போர் அடிக்காமல் நல்லா க்யூரியோஸாக இருக்கணும் அந்த கரிக்குலம். நாலாவது அது ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் ட்ரைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நோ ஸ்பேஸ் ஃபார் ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ். பழைய அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இவருடைய ஃபுல் நேம். இப்போது சில விஷயங்கள் நமக்கு எதிர்பாராத கொஸ்டின்களும் வரும். என்ன அப்படின்னா 4 பெயரை கொடுத்து இதில் ரூசோவுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் நம்ம அவரோட முழு பெயரையும் படிச்சிருக்கணும். ஜீன் ஜாக்வஸ் ரூசோ. இவருடைய காலம் 1712 to 1778. He is a genuine philosopher. He hates the society for its evils and traditions which are artificial. He wanted life of naturalism. ஸோ இவருடைய philosophy என்னது? நேச்சுரலிசம். ஓகே, நம்ம ஜான் டியூவியை ப்ராக்மெட்டிசம்க்கு படித்தோம் இல்லையா, அதே மாதிரி இவர் வந்து நேச்சுரலிசம். ஓகே, அப்புறம் இவருடைய நாவல் பற்றி சொன்னோம் இல்லையா, எமிலி. அந்த எமிலியில் ஹீரோவுடைய பெயர் எமிலி, ஹீரோயினுடைய பேர் சோஃபியா. His ideas on education can be seen in Emily. இந்த எமிலியை நம்ம படித்தோம் அப்படின்னா ரூசோவுடைய சிந்தனைகள் என்ன, எஜுகேஷன் கல்வி குறித்த சிந்தனைகள் என்ன நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். In this novel, Emily gets away from society and culture. ஸோ இந்த ஒரு நாவலில் இவர் எமிலியை வந்து சொசைட்டிலேருந்து ஐசோலேட் பண்ணுறாரு. ஸோ எமிலி தானே இந்த நாவலுடைய ஹீரோ. அந்த ஹீரோவை வந்து சொசைட்டிலேருந்து ஐசோலேட் பண்ணி கல்ச்சர்லேருந்து ஐசோலேட் பண்ணிடுறாரு. கெட்ஸ் கைடன்ஸ் ஃப்ரம் அன் ஐடியல் டீச்சர். ஸோ ஒரு ஐடியலான ஒரு நல்ல ஒரு டீச்சர்கிட்டேருந்து அந்த சைல்டுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த சைல்டு வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேயே வளர ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ எஜுகேட்டட் இன் அன் அட்மாஸ்ஃபியர் ஆஃப் நேச்சுரல் பியூட்டி. இப்படி அந்த சைல்டு வந்து சொசைட்டிலேருந்து தன்னைத்தானே பிரிச்சுக்கிட்டு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் வந்து அவங்க வளர்கிறாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியல் டீச்சரோட கைடன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எப்படி அந்த கல்வியை கற்றுக்குறாங்க, எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க அப்படிங்கிறத அந்த நாவலில் நம்ம படிப்போம். இந்த நாவலில் 5 டிஃப்ரெண்ட் ப்ராட் சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த எமிலி நாவலில் 5 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு 1 to 4 சாப்டர்ஸ் வந்து எமிலியோடைய லைஃப்பை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம். எமிலியோடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எமிலியோடைய 4 ஸ்டேஜஸும் இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் இன்ஃபென்சி, சைல்ட்ஹுட், அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஹுட். ஓகே, அதே சமயம் 5th சாப்டரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் த எஜுகேஷன் ஆஃப் எமிலிஸ் ஒய்ஃப் கால்ட் அஸ் சோஃபியா. ஸோ சோஃபியா வந்து இந்த நாவலுடைய ஹீரோயின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அந்த சோஃபியாவுடைய எஜுகேஷ்னல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத 5th சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. பீப்புள் ரியாக்டட் அகெயின்ஸ்ட் திஸ் புக். ஸோ இந்த புக் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தின புக்கு. அதனால இதை வந்து ஃப்ரான்ஸ்லேயும் சுவிட்சர்லாண்ட்லேயும் பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு இது வந்து நேச்சுரலிசமே அதிக அளவில் டிபெண்ட் பண்ண வலியுறுத்தினதுனால ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வேண்டாம், சொசைட்டி வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தினதுனால இந்த புக் வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லாண்டில் இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்த எமிலியை. ஓகே, இப்போ ரூசோவுடைய ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவருடைய ஃபிலாசபிக்கல் தாட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கம்ப்ளீட்லி ஆன் த நேச்சர். ஓகே, ஸோ நேச்சுரலிசம் தான் அவருடைய ஃபிலாசபி. God has made all humans good, but when they come in contact with society, they get spoiled. We should bring them back to nature. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சிவிலைஸ்டாக ஆகிட்டோம். நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிவிலைஸ்டாக இருக்கோம். ஸோ மறுபடியும் நம்ம ப்ரிமிட்டிவ் ஏஜுக்கு போகணும். அப்படி போகும்போது தான் அடுத்தபடியாக சொல்லியிருக்கிறது நெகட்டிவ் எஜுகேஷன். Positive education is formal and rigid education tries to prepare the child for adult roles. ஸோ நம்ம தினமும் ஸ்கூலுக்கு போகிறோம்ல, அதுதான் அந்த ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேவா, நம்ம தினமும் ஸ்கூலுக்கு போய் சில ரிஜிடான விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டு வரோம். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு பயன்படுற விஷயங்களெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா, அதுதான் பாசிட்டிவான எஜுகேஷன். ஆனால் அதை இவர் ஒப்போஸ் பண்ணி இவர் வந்து நேச்சராகவே நம்ம நேச்சரோட இணைஞ்சு நம்ம வந்து கல்வி கற்றுக்கணும்னு சொல்கிறாருல்ல. ஸோ இவர் இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய எஜுகேஷனை நாம் நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெகட்டிவ் எஜுகேஷனில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது பாருங்கள். நெகட்டிவ் எஜுகேஷன், நோ சோஷியல் எஜுகேஷன். ஓகேவா, சொசைட்டியில் நம்ம சில்ட்ரன் வந்து எதையுமே கற்றுக்க போகிறது இல்லை. அவங்களுடைய இன்னேட் எபிலிட்டிஸில் தான் அவங்க வந்து கற்றுக்க போகிறாங்க. And then
நோ ஃபார்மல் லெசன்ஸ், எந்த ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டான லெசன்ஸும் இருக்காது. நோ மாரல் எஜுகேஷன், சைல்டுக்கே இன்னேட்டாகவே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, இன்னேட்டாகவே ஒரு மாரல் பிஹேவியர் இருக்குது. ஸோ நீ தனியாக மாரல் கிளாஸஸ்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு ரூஸோ சொல்கிறாரு. நோ ஹேபிட் ஃபார்மேஷன், ஸோ நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் நிறைய ஹேபிட்ஸ் சொல்லி கொடுப்போம்ல, குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ், அந்த மாதிரி ஹேபிட் ஃபார்மேஷன்லாம் நம்ம எந்த குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நோ புக் லேர்னிங், புக்ஸே எடுத்துகிட்டு போக வேண்டாம். நோ டைம் சேவிங், ஓகே, எல்லாமே நம்ம நேச்சரோடு ஒன்றி போகிறதுனால நம்ம டைம் சேவ் பண்ணணும், அதை வந்து அடுத்து வேறு விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிலாம் எந்த இதுவுமே நிர்பந்தமுமே இல்லை. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஸ்கூலை நம்ம பாசிட்டிவ் எஜுகேஷன்னு சொல்கிறோம். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நாம் இதை நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது ஹிஸ் எஜுகேஷ்னல் தாட்ஸ். ஓகே, அவர் எஜுகேஷன் குறித்து சில சிந்தனைகள் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். குட்னஸ் இஸ் அன் innate quality of all the children, all that is good which we get from nature. ஸோ நமக்கு இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் வந்து நல்ல குட்டாக தான் இருக்குது, நல்ல நல்ல குவாலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அதை நாம் வந்து புகட்டணும், தனியாக அவங்களுக்கு குட் குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ சில்ட்ரன் ஆர் நாட் யங் அடல்ட்ஸ். நேச்சர் அண்ட் எபிலிட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன் ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட் வைல் பிளானிங் ஃபார் எஜுகேஷன். ஸோ ஒரு அடல்ட்டாக நம்ம வந்து சில்ட்ரனை ட்ரீட் பண்ணாமல் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அவங்க மைண்டில் என்ன அவங்க மைண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்க ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு அவங்க எஜுகேஷனை நம்ம பிளானிங் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்தது லேர்னிங் பை டூயிங். ஸோ ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கல்வி கற்றுக்கிறது. நேச்சுரலிஸ்டிக் ஃபிலாசபர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவர் வந்து நிறைய நேச்சுரலிஸ்டிக்கான ஃபிலாசபர்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. To achieve bodily, sensory, mental, social and moral development of individual. ஸோ இப்படி நேச்சுரலிஸ்டிக்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சைல்டுடைய பாடி என்ன ஆகுது அப்படின்னா நல்லா சென்சரியாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் மாரலாகவும் தானாகவே அது டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ கிரிட்டிசைஸ் த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஃபீடிங் நாலேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து நாலேஜை சொல்லிக் கொடுக்குறதையும் நிறைய ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் பழைய விஷயங்களே நம்ம பழைய சிலபஸையே வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கிறதையும் இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஹீ சேஸ் சைல்ட் ஹேஸ் இஸ் ஓன் வே ஆஃப் திங்கிங், சீயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங். சைல்டுக்குன்னு யூனிக்காகவே அவங்களுக்கு திங்க் பண்ண தெரியும், எதை பார்க்குறது அப்படின்னு தெரியும், எதை பார்க்கக்கூடாதுன்னு தெரியும், அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியும். ஸோ நம்ம எதையுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. He suggested meaningful education for infancy, childhood, adolescence and youth. ஸோ இந்த சில்ட்ரனை வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டேஜஸ், டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸை 4ஆக பிரித்து அந்த 4 ஸ்டேஜஸ்லேயும் என்னென்ன கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானையும் இவர் கொடுத்துருக்காரு. பாசிட்டிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பாசிட்டிவ் எஜுகேஷன் என்னது, இட் ப்ரொவைட்ஸ் லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் அன் ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட். ஸோ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் நம்ம அந்த சில்ட்ரனை எடுத்துகிட்டு போய் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் கொடுத்துட்ருக்கோம். லைஃப்பில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெகட்டிவ் எஜுகேஷன் எல்லாம் அப்படி எந்த ஒரு டைஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்காது, ஓகேவா, எந்த ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமும் இருக்காது. இன் திஸ் த சைல்டு லேர்ன்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ஆர் ஹர் நேச்சர் அண்ட் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் பேஸ். In this his or her all facilities develop naturally. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எஜுகேஷன் மூலமாக அவங்களுடைய நேச்சுரலான அந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே தானாகவே வளரும், எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ advocating for negative education, Rousseau emphasized no learning through books but rather learning through direct experiences. ஒரு புக்கை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கறத விட டைரெக்டான அனுபவங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அது நேச்சர்லேருந்து இந்த அனுபவங்கள் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ நோ ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபார்மல் டிசிப்ளின், நோ ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் அண்ட் நோ ஹேபிட் ஃபார்மேஷன். எந்த ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயங்களையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஸ்ட்ரிக்டாகவும் அவங்கள ஃபாலோ பண்ண தேவையில்லை, டிசிப்ளினையும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஓகே, எந்த ஒரு ஹேபிட்டையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எவ்ரிதிங் த சைல்டு ஹேஸ் நேச்சுரலி. ஸோ சைல்டை வந்து நம்ம நேச்சரோடு பழக விட்டோம்னா சைல்டுக்கே அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் தானாக வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ இவருடைய ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.
அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த சோஷியல் கான்ட்ராக்ட். His most influential work outlining the social contract and government principles. This book was published when he was 62. The book greatly influenced by the French Revolution and the modern political systems. ஸோ இந்த சோஷியல் கான்ட்ராக்ட்டுங்கிறது சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புக். இவர் 62 வயசில் தான் இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனிஸ்ட்டும் மாடர்ன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்லேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் ரூசோவுடைய கடைசியான ஒர்க் என்ன அப்படின்னா கன்ஃபெஷன். ஓகே, அவருடைய லாஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா கன்ஃபெஷன். இந்த கன்ஃபெஷன் ஒர்க்கில் தன்னுடைய ஓன் லைஃப் ஸ்டோரியே அவர் வந்து நரேட் பண்ணியிருப்பார். அப்புறம் எமிலிங்கிறது ஒரு நாவல். இந்த நாவல் மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆன் எஜுகேஷன் அட்வொகேட்டிங் ஃபார் போத் எமோஷ்னல் கனெக்ஷன் அண்ட் பப்ளிக் ஸ்பிரிட் ஓவர் பியோர் நாலேஜ். ஒரு பியூரான நாலேஜ்க்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனும் ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. தென் டிஸ்கோர்ஸ் ஆன் இன்இக்வாலிட்டி, எக்ஸ்ப்ளோரிங் த ஒரிஜின்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் கிரிட்டிசைசிங் த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்இக்வாலிட்டி பற்றி சொன்ன அந்த புத்தகத்தின் பெயர் டிஸ்கோர்ஸ் ஆன் இன்இக்வாலிட்டி. இன்னும் 2 புத்தகங்கள் என்ன அப்படின்னா த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் நியூ ஹீலாய்ஸ். ஓகே, இந்த மாதிரி புத்தகங்களை அவர் எழுதியிருக்காரு. இப்போது நம்ம ரூசோ பற்றி படித்தோம்ல, இந்த ஜீன் ஜாக்வஸ் ரூசோ பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இவர் வந்து சுவிட்சர்லாண்டை சார்ந்தவர். இவர் ஒரு ஃபிலாசபர். அண்ட் இவருடைய முதல் ஒர்க்கோடைய பெயர் என்னது டிஸ்கோர்ஸ் ஆஃப் சயின்சஸ் அண்ட் ஆர்ட்ஸ். அண்ட் இவருடைய ஃபேமஸான நாவல் வந்து எமிலி. அண்ட் இவர் ஃபாலோ பண்ணக்கூடிய எஜுகேஷனல் ஃபிலாசபி என்ன அப்படின்னா நேச்சுரலிசம். அண்ட் எமிலிங்கிற நாவலில் இவர் இந்த சைல்ட்ஸ் டிப்ராவிட்டி தியரியை பற்றி மென்ஷன் பண்ணி அது அப்போஸ் பண்ணியிருப்பார். ஓகே, அண்ட் தென் இவர் சொன்ன விஷயங்களில் முக்கியமான விஷயம் வந்து சைல்டு சென்டர்டு எஜுகேஷன். அதனால் நாம் இவரை ஃபாதர் ஆஃப் சைல்டு சென்டர்டு எஜுகேஷன்னு சொல்லுவோம். அண்ட் இவர் சில்ட்ரனுடைய எஜுகேஷனை 4 ஸ்டேஜஸாக பிரித்து வழங்கணும்னு சொல்லியிருப்பார். அந்த 4 ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா இன்ஃபென்சி ஸ்டேஜ், சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், பாய்ஹுட் ஸ்டேஜ் அண்ட் மேன்ஹுட் ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ். அண்ட் கரிக்குலம் வந்து ப்ளேவே மெத்தட், நேச்சுரலாக ஒன்றி போகக்கூடிய ரியல் எக்ஸ்பீரியன்சஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லியிருப்பார். அண்ட் இவருடைய ஃபிலாசபி வந்து நேச்சுரலிசம். ஓகே, அண்ட் தென் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நேச்சுரலிசமோட சேர்த்து இவர் அடுத்தபடியாக நம்ம சொன்ன விஷயம் வந்து நெகட்டிவ் எஜுகேஷன். ஸோ பாசிட்டிவ் எஜுகேஷனுங்கிறத அப்போஸ் பண்ணுற விஷயந்தான் நெகட்டிவ் எஜுகேஷன். நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூலு இன்ஸ்டிடியூஷன் அப்படி எதுவுமே இல்லாமல் நேச்சரோடு டிபெண்ட் பண்ணி நம்ம படிக்கிறது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை தான் அவர் வந்து நெகட்டிவ் எஜுகேஷன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த எமிலி புக்கெல்லாம் பேன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்புறம் இவர் எழுதின வேறு சில புத்தகங்கள் என்ன அப்படின்னா சோஷியல் கான்ட்ராக்ட், கன்ஃபெஷன், எமிலி, டிஸ்கோர்ஸ் ஆன் இன்இக்வாலிட்டி, த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அண்ட் நியூ ஹெலோய்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வேறு யாருக்காவது பயன்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.